ஸோ நேற்று நடந்த டிஎன்பிஎல் மேட்ச்சில் ஐ ட்ரீம்ஸ் திருப்பூர் தமிழன் வர்சஸ் சிஎஸ்டி. ஸோ 2 பேருமே தோல்வியிலேருந்து தான் வராங்க. நியர் தோல்வின்னு சொல்ல முடியும். திருப்பூர் தமிழன்ஸுக்கு 1 ரன் வித்தியாசத்தில் தோற்று போனாங்க. சிஎஸ்சியை பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து 2 மேட்ச் தோற்று வந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் கட்டாயம் வின் பண்ணும் அப்படிங்கிறது 2 டீமுக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதுலேயும் சிஎஸ்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 முறை சாம்பியன். ஸோ அவங்க வந்துட்டு கட்டாயமாக ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சிஎஸ்டி தான் வந்துட்டு பேட்டிங் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் போக போக பிரதோஷ் ரஞ்சன் பாலோடைய கொஞ்சம் சூப்பரான ஒரு பேட்டிங்னால ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கோரை வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் தமிழன்ஸ் வந்து இறங்குறாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக விக்கெட் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. சூப்பராக பவுலிங்கும் போட்டாங்க. பிச்சும் அதுக்கேற்ற மாதிரி ஏதுவாக கொடுத்ததுனால ரொம்ப கன்வின்சிங்காக பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்டி இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ சேலமில் அவங்க வந்துட்டு 3வது மேட்சை வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க.